No, Santosh is the current. Hello. Yeah, hello. Uh, Good afternoon, team. Good afternoon. Good afternoon, sir. Good afternoon. Yeah. First of all, I would like to extend my warm welcome to everyone. So, thanks for your time and attention to join here. And thanks for the interest shown from your side to understand about the ASUS product portfolio. So, let me introduce myself. So I'm Visveshwaran. I joined as an account manager here in ASUS commercial division. So I'm based out of Chennai. So I will be handling both channel as well as in customer business in ASUS commercial going forward. So I believe so everyone is joined here. Santosh, can you confirm me whether everyone is joined? Is good to start? Yes, yes, please. Almost everyone is joined. You can start. Okay, okay. Okay, first let me okay, since everyone is from Tamil Nadu region, I believe I can continue in Tamil. Hope nobody has an issue with that.
Vishwa, you yes, can please. continue in Tamil. Okay, thank you. Thanks for your support. See, இன்னைக்கு நம்ம ஆக்சுவலி நான் என்ன ப்ரெசென்ட் பண்றதுக்கு வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஏசூஸ் கமர்ஷியல் நோட் புக் போர்ட்ஃபோலியோல இப்ப ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கிற B1403 அண்ட் B1503. ஸோ இந்த ரெண்டு செக்மெண்ட் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் வந்து ஐ ஜஸ்ட் wanted to share with you all guys. So let me start the presentation quickly. Just a sec. So என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல எல்லாத்துக்கும்? இருக்கு Vishwa. ஓகே ஓகே Yes, yes. ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஏசூஸ் கமர்ஷியல் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ என்னென்ன இருக்குங்கிறது ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். ஸோ கமர்ஷியல்ல வி ஹாவ் நாலு கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்னு நோட் புக், இன்னொன்னு குரோம் புக், அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் அண்ட் ஆல் இன் ஒன். ஸோ 4 ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோஸ் வந்து கரண்டா வந்து ஏசூஸ் கமர்ஷியல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நோட் புக் செக்மெண்ட்ல வி ஹாவ் 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். B1, B3, B5, B9 and B5 series categories. ஸோ இன்னைக்கு B1 கேட்டகரி பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல லெட் மீ ஸ்டார்ட் இட் அவுட். ஓகே, ஸோ இது நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி B1 இஸ் என்ட்ரி அண்ட் மிட் லெவல் கேட்டகரி. B3யும் வந்து மிட் லெவல் கேட்டகரியில் வரும். B5 இஸ் மிட்டுக்கும் ஃபிளாக்ஷிப்க்கும் இன்டர்மீடியேட்டா இருக்கிற ஒரு கேட்டகரி. அண்ட் B9 வில் பி ஃபிளாக்ஷிப் மாடல், ஹை எண்ட் மாடல். ஓகே, இந்த B1403 கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா டிசைனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போறேன். யூஸ்வலி நம்மளோட ஏசூஸ்ல இருக்கிற எல்லா நோட் புக் மாடல்ஸுமே வந்து 180 டிகிரி ஃபிளாட் ஹிஞ்சஸ். ஸோ இந்த இமேஜ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிற மாதிரி யூ கேன் பெண்ட் அப் டு 180 டிகிரி. 180 டிகிரி வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சு யூஸ் பண்றதுக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். ஸோ ப்ராசஸர் வந்து அண்ட் வெயிட் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் டிசைனிங் வந்து ஸ்லீக்காக வந்து இந்த மாடலில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 14 இன்ச்சஸில் 42 வாட் ஹவர்ஸில் வந்து எங்களோட வெயிட் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 1.4 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ சேம் சீரிஸ் 50 வாட் ஹவர் பேட்டரியில் நம்ம போகிறப்ப வந்து 1.41 kgs இருக்கும். அண்ட் 50 வாட் ஹவரில் ஹெச் சீரிஸ் ப்ராசஸரில் போகும்போது 1.44 இருக்கும். ஸோ 15.6ல வந்து ஸ்டார்டிங் வித் 1.64 kgs அண்ட் யூ சீரீஸ்ல 50 வாட் ஹவர் பேட்டரி போகும்போது 1.65 kgsலையும், ஹெச் சீரிஸ் 50 வாட் ஹவர்ல போகும்போது 1.67 kgsலையும் வந்து வெயிட்டேஜஸ் வந்து இருக்கும். ஸோ டிஸ்பிளே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இந்த B1403 அண்ட் 1503 ரெண்டு மாடல்லையுமே ஐபிஎஸ் ஆன்டி கிளேர் டிஸ்பிளே. ஸோ 178 டிகிரி வைட் ஆங்கிள் வியூல வந்து நமக்கு இருக்கும். ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 16:9. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோல தான் வந்து நம்மளோட ஸ்கிரீன் சைஸ் வந்து இருக்கும் வித் ஃபுல் ஹெச்டி. அண்ட் ஒன் மோர் திங் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஸோ எண்ட் ஆஃப் தி செஷன் வி வில் ஹாவ் கொஸ்டினரி மாதிரி இருக்கும். ஸோ ஹூவர் இஸ் செக்யூரிங் த பாயிண்ட்ஸ் வி வில் பி ப்ரொவைடிங் சம் goodies to them. So listen to the session carefully so that someone will get the gifts. ஸோ யூஸ்வலி ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து நமக்கு எல்லாமே வந்து கார்னர்ஸ் எல்லாமே வந்து பார்டர்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைனில் நானோ எட்ஜ் டிசைன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கர்வ்டு இதாக வரும். ஸோ பெசல் வந்து உங்களுக்கு வந்து தின்னாக இருக்கும். ஸோ பாடி ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 87% வந்து ரெண்டு சைஸ்லையுமே வரும். 14 inch அண்ட் 15 inch ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு 87% ஆஃப் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து வரும்.
as I said 180 degree lay flat hinge. So hinges இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா 180 degree வரைக்கும் நீங்க flex பண்ணிக்கலாம். ஓகே, கமிங் டு த கீபோர்ட். ஸோ கீபோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இந்த மிஷின்ஸ்ல வந்து டிசைனிங் எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு நார்மல் ஃபிங்கர் வச்சு யூஸ் பண்ணும்போது, ஃபிங்கரோட பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி கீயும் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியான டிசைனிங் வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கீயுமே வந்து 1.35 வந்து கீழ வந்து நம்மளால வந்து டிராவல் பண்ணும். அண்ட் ஈச் கீபேட் இந்த மெஷின்ஸ்ல வந்து அப் டு 1 crore times tested. 1 crore times வந்து டெஸ்ட் பண்ண மெஷின் இது. ஸோ இதுல நியூவா யாராவது வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஏசூஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏசூஸ் மெஷின் பத்தி பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, ஸோ யூ வில் ஹாவ் சம் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆன் சீயிங் திஸ். 14 இன்ச்லயே வந்து வி ஆர் கிவிங் த நம்பர் பேட். ட்ராக் பேட்லயே வந்து நமக்கு வந்து நம் பேடும் இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து இருக்கும். ஸோ நீங்க நம் பேட் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது, யூ கேன் ஜஸ்ட் ஸ்விட்ச் இட் ஆன். நீங்க நம் பேட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வேணாங்கும் போது நீங்க ஆஃப் பண்ணிட்டு ட்ராக் பேடா யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அன் யூனிக் ஃபீச்சர். ஆஸ் ஆஃப் நவ் ஏசூஸ்ல மட்டும் தான் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ காம்படிஷன்ஸ்லலாம் இந்த மாதிரி எதுவும் நீங்க பார்க்க முடியாது. சோ ஃபார் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்ப வரைக்கும் நான் சொன்னதுல. இஃப் தேர் இஸ் எனி டவுட் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஸோ நான் கண்டினியூ பண்ணட்டுமா? விஸ்வா B2B னா ஃபிங்கர் பிரிண்டோட வரல, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன். யா ஷூர். அது அடுத்த ஸ்லைட்ல வருது. ஆஸ் விமல் said 14 இன்ச்சஸ்ல டிஃபால்ட்டா வந்து நமக்கு இந்த நம்பேட் வந்துரும். பட் B2Bல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வரும்போது நம்மளால வந்து நம்பேட் வந்து கொடுக்க முடியாது. பட் 15 இன்ச்சஸ்ல கீபோர்ட்லயே வந்து நம்பேட் வந்துரும். ஸோ அதனால வந்து டிஃபால்ட்டா 15 இன்ச்ல வி வில் கெட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஓகே, இந்த மெஷின்ல we will have widget keys. widget keysங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு குவிக் ஆக்சஸ்க்காக ஒரு 4 விட்ஜெட்ஸ் 5 விட்ஜெட்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த விட்ஜெட்ஸ்ல நீங்க ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா டாக்குமெண்ட்ஸ் வாட்டெவர் இட் இஸ், நீங்க அத வச்சுக்கலாம். லைக் குவிக்கா வந்து நீங்க ஃபங்ஷன் கீ யூஸ் பண்ணும்போது வந்து நீங்க அந்த விட்ஜெட் பேஜ்க்குள்ள போயிட்டு நீங்க உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஸ் ஆர் ஃபைல்ஸ் வாட்டெவர் இட் இஸ் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு கீபேட்லயே வந்து மியூட் இண்டிகேட்டரும் வந்து நம்ம மிஷின்ல வந்துரும். ஸோ தட் நீங்க வந்து ஏதாவது கால்ல இருந்தீங்கன்னா கூட மியூட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே. ஸ்டார்ட்டிங் கமிங் டு த ப்ராசஸர், ரேம் அண்ட் ஹார்ட் டிரைவ்ஸ். ஸோ நம்மளோட மெஷின்ஸ் வந்து i3, i5, i7 இந்த 3 டிஃப்ரெண்ட் ப்ராசஸர் வெர்டிகல்லையும் அவைலபிளா இருக்கு. ஸோ i3ல 13th ஜென்ரேஷன் அண்ட் i5ல 13th ஜென்ரேஷன் அண்ட் i7ல 13th ஜென்ரேஷன்ஸ். ஸோ ப்ராசஸர் வந்து 1315U i3லயும், i5ல 1334Uவும், i7ல 1365Uவும் வரும். Same i5ல we have H series processor also 13420H வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மெஷின்ல டியூவல் டிம் ஸ்லாட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ஈச் ஸ்லாட் 32 GB வரைக்கும் வந்து உங்களுக்கு ரேம் பாப்புலேட் பண்ண முடியும். ஸோ டியூவல் ஸ்லாட் யூ கேன் எக்ஸ்பேண்ட் அப் டு 64 GB. அண்ட் ஆஸ் வெல் DDR5 கேட்டகரி ஆஃப் ரேம் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ 5200 மெகாஹெர்ட்ஸ் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ரேம் வந்து நம்ம இதுல சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் எஸ், ஹார்ட் டிரைவ் போர்ஷன்ல ஸோ வி ஹாவ் டியூவல் SSD ஸ்லாட்ஸ். ஸோ ரெண்டுமே Gen 4 NVMe டைப் SSD. டிஃபால்ட் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 2280 ஸ்பீட் ஆஃப் ஸ்லாட் இருக்கும். அண்ட் செகண்ட் ஸ்லாட் வந்து 2230 ஸ்லாட் வந்து இருக்கும். ஸோ இதுல இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ நீங்க 2 ஸ்லாட்லயுமே வந்து சேம் அமௌண்ட் சேம் கெப்பாசிட்டி ஆஃப் ஹார்ட் டிரைவ் பாப்புலேட் பண்ணிட்டு யூ கேன் எய்தர் கான்ஃபிகர் ரைட் 0 ஆர் ரைட் 1. இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து இந்த மெஷின்ல வி ப்ரொவைட் இன்டெல் ஐரிஸ் எக்ஸியோட வரும். ஸோ இன்டெல் ஐரிஸ் எக்ஸி வந்து நீங்க 2 ரேம் சேனல்லையும் வந்து ஈக்குவல் ஸ்பீட் ஆஃப் ரேம் போடும்போது யூ கேன் எனேபிள் இன்டெல் ஐரிஸ் எக்ஸி பெனிஃபிட்ஸ்.
Okay, talking about the heat dissipation technology வந்து பாத்தீங்கன்னா we here used expert cool thermal structure. ஸோ மற்ற காம்படிஷன் மாடல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீபேடோட அப்ரண்ட்ல இருந்து ஏர் செக்ஷன் உள்ள இன்வெர்ட் ஆயிட்டு கீழே ரியர்ல வந்து டிசிபேட் ஆகும். பட் நம்மளோட மெஷின்ஸ்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கீழே இருந்து செக்ஷன் வந்து இன்வெர்ட் ஆயிட்டு ஹிஞ்சஸோட ஆஸ் இந்த இமேஜ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க மாதிரி ஹிஞ்சஸ்க்கு கீழே வந்து வி ஹாவ் அவுட்லெட்ஸ். ஸோ அது வழியா வந்து உங்களுக்கு வந்து ஹீட் டிசிபேட் ஆகும். ஸோ இந்த டெக்னாலஜினால என்ன ஆடட் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்க ஓப்பன் பண்ணியிருக்கும் போதும் வந்து உங்களுக்கு சீம்லெஸ்ஸா வந்து ஹீட் டிசிபேஷன் வந்து லேட்டன்சி இல்லாம நடக்கும். சேம் நீங்க க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கனாலுமே வந்து உங்களுக்கு ஹீட் டிசிபேஷன்ல எந்த ஒரு லேட்டன்சியும் நடக்காது. பட் காம்படிஷன்ல நீங்க க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது அதோட ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால வந்து உங்களுக்கு லேட்டன்சி கிரியேட் ஆகும். விச் மீன்ஸ் உங்களுக்கு உள்ள இருக்கிற ஹீட் வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல போக வேண்டியது 5 மினிட்ஸ் ஆகும். பட் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்டா நடக்கும். ஸோ தட் மெஷின் எப்பவுமே வந்து உங்களுக்கு சூப்பர் கூலா இருக்கும். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 எஸ்எஸ்டி ஸ்லாட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ எஸ்எஸ்டியோட மேக்ஸிமம் எக்ஸ்பேண்டபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டிபி வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஈச் ஸ்லாட் கேன் வித் ஹோல்ட் 1 டிபி ஆஃப் எஸ்எஸ்டி. ஸோ 2 ஸ்லாட்லயும் நீங்க வந்து வேணும் அப்படின்னா யூ கேன் பாப்புலேட் 1 டிபி எஸ்எஸ்டி அண்ட் 1 டிபி எஸ்எஸ்டி. ஸோ 2 டிபி வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆஸ் ஹைலைட்டட் ஹியர், ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 4.0 டைப் எஸ்எஸ்டி. ஸோ 3500 மெகாபைட்ஸ் பர் செகண்ட் வந்து யூ கேன் ஸ்பீட் வந்து இருக்கு உங்களுக்கு எஸ்எஸ்டியில். போர்ட் அவைலபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டோட ஸ்ட்ரக்சர் டிசைனிங் ஸ்ட்ரக்சரே வந்து ரைட்டான ஸ்பேஸ்ல இருக்கும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம பவர் பாயிண்ட் பவர் பிளக் எல்லாமே இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல யூ வில் ஹாவ் ஒன் ஃபுல் ஆர்ஜே. ஸோ RJ45 போர்ட் வந்து உங்களுக்கு வந்து மற்ற காம்படிஷன் என்ட்ரி லெவல்ஸ் மிட் செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஈத்தர்நெட் போர்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை பிளக் டவுன் பண்ணி நீங்கள் ஒயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மெஷின்ஸில் வந்து யூ வில் கெட் ஃபுல் RJ45 போர்ட் அண்ட் ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் வந்து RJ45 போர்ட் பக்கத்துலேயே இருக்கும். அண்ட் கினிங்ஸ்டன் லாக்கும் வந்து ரைட் சைடில் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் யூ வில் கெட் 1 HDMI அண்ட் 2 டைப் சி தண்டர்போல்ட் போர்ட் அண்ட் ஒரு ஆடியோ ஜாக் போர்ட்டும் வந்து உங்களுக்கு வரும். அது இல்லாம வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த சைட்ல அவைலபிளா இருக்கும். சி தண்டர்போல்ட் போர்ட் டைப் சி வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபங்க்ஷனலா இருக்கும். ஃபுல் ஃபங்க்ஷனல் இன் த சென்ஸ் நீங்க ஒரு தண்டர்போல்ட் போர்ட்டை வந்து 3 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ பவருக்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் அண்ட் டிஸ்பிளே அவுட்டாகவும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ 2 தண்டர்போல்ட் அண்ட் ஒரு HDMI ஸ்கிரீன் இல்லாம நீங்க சைமல்டேனியஸா 3 டிஸ்பிளே அவுட் வந்து இந்த மெஷின்ல இருந்து நீங்க வந்து எடுக்க முடியும். அப் டு 4K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணும். ஓகே, கமிங் டு த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பேட்டரி. ஸோ இந்த கேட்டகரியில் நமக்கு 42 வாட் ஹார்ஸ் அண்ட் 50 வாட் ஹார்ஸ் 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து 3 செல் பேட்டரிஸ். ஸோ 3 செல் பேட்டரிஸ் வந்து நம்ம ஏன் இங்கே யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ பவர் கன்சப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா வந்து சார்ஜ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆஸ் கமிட்டட் ஹியர் 10 hours ஆஃப் பேட்டரி பேக்கப் லைஃப் வந்து இங்கே கமிட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க லெஸரா கன்சிடர் பண்ணீங்கன்னா கூட 7 to 8 hours வந்து சாலிடா வந்து நீங்க ஃபுல் சார்ஜ்ல வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். அண்ட் தண்டர்போல்ட் சார்ஜிங் நம்ம யூஸ் பண்றதுனால 49 மினிட்ஸ்ல அப் டு 60% ஆஃப் த மிஷின் 60% வந்து சார்ஜ் வந்து யூ கேன் யூஸ் இட் அவுட். அண்ட் ஆடட் ஃபீச்சர், நீங்க இந்த லேப்டாப்பை நீங்க லேப்டாப்போட அடாப்டர் சார்ஜர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்க USB-Cல 5 வோல்ட் 24 வால்ட் விச் மீன்ஸ் நீங்க வந்து பவர் பேங்க்ல இருக்கிற சார்ஜர்லயும் நீங்க யூஸ் பண்ண முடியும். அண்ட் கார் சார்ஜர், மொபைல் சார்ஜர் எது வேணாலும் நீங்க போட முடியும். ஸோ இதுல இருக்கிற டெக்னாலஜி நீங்க கொடுக்குற வோல்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி சென்ஸ் பண்ணி அது பவர் வந்து உள்ள கரெக்டா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட்டிங்கோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. So since we are in the era of AI, so default இந்த மெஷின்ல we are providing AI expert meet அப்படின்னு வந்து ஒரு ஆஃப்லைன் டூல் நாம ப்ரொவைட் பண்றோம்.
ஸோ இந்த ஏஐ எக்ஸ்பர்ட் மீட்டோட பெனிஃபிட் நான் சொல்லிடுறேன். ஸோ ஏஐ எக்ஸ்பர்ட் மீட் நீங்க ஒரு மீட்டிங் வந்து ஒரு டீம்ஸ் மீட்டிங்கோ வாட் எவர் இட் இஸ், நீங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் மீட்டிங்ல என்கேஜ் ஆகுதுங்க. ஆகும்போது ஒரு 5 பர்சன்ஸ் இல்லைன்னா ஒரு 10 பேர் கூட நீங்க மீட்டிங் வந்து இருக்கலாம். ஸோ ஓவரால் மீட்டிங்கை வந்து நீங்க இந்த ஏஐ எக்ஸ்பர்ட் மீட்ல நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ 10 பேர் பேசினாலுமே வந்து ஸோ 10 பேரோட கான்வர்சேஷனையும் வந்து இண்டிவிஜுவலா ஐடென்டிஃபை பண்ணி அதுவே வந்து கன்டெக்ஸ்ட் எடுத்துரும். ஸோ ஓவரால் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் வந்து நீங்க இதிலிருந்தே சம்மரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ங்கிற பர்சன் ஒரு 5 மினிட்ஸ் பேசியிருக்காங்கன்னா, அவரோட கன்டெக்ஸ்ட் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஹோல் எக்ஸ் டூ ஜெட் வரைக்கும் பேசியிருக்காங்க. மொத்தமா வந்து அந்த மீட்டிங்கோட எம்ஓஎம் வேணும்னாலும் நீங்க சம்மரைஸ் பண்ணி நீங்க ஒன்ஸ் மீட்டிங் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துக்க முடியும். திஸ் இஸ் அ குட் குட் ஃபீச்சர். ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் எல்லாத்துக்குமே இது வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஸோ ஆடியோ டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டைராக்கோட ஆடியோ டெக்னாலஜி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதுல வந்து நம்ம ஆடியோ டெக்னாலஜில 2, 3 டிஃபரெண்ட் மோட்ஸ்லயும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் பிரசன்டிங் நீங்க சிங்கிள் மோட்ல பிரசன்ட் பண்றீங்கன்னா, யூ கேன் பிரசன்ட் உங்க வாய்ஸ் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட்டே ப்ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க வாய்ஸ தவிர சுத்தி இருக்கிற எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ் அதர் ஹியூமன் ஸ்பீச்சஸ் இது எல்லாமே வந்து கட் ஷாட் பண்ணிட்டு, உங்க வாய்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, அத மட்டும் உங்களோட ஆப்போசிட்ஸ்ல இருக்கவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வந்து கரெக்ட்டா டெலிவர் பண்ணும். இதே நீங்க மல்டி பிரசன்டர் மோட்ல கான்ஃபிகர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு 4, 5 பேர் வந்து ஒரே லேப்டாப்ல இருந்து நீங்க ஒரு மீட்டிங் கனெக்ட் பண்றீங்கன்னா, அந்த மோட் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த மல்டி பிரசன்டர் எவ்வளோ பேர் பேசினாலும் அத கரெக்ட்டா சென்ஸ் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி ஹிண்ட்ரன்ஸ் இன் த ஆடியோ. ஸோ இதோட சிங்கிள் பிரசன்டார் மோட்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டே வந்து யார் வந்து அந்த பிரசன்டரோ அவரோட வாய்ஸ் நீங்க என்ரோல் பண்ணணும். ஸோ அந்த வாய்ஸ் இருக்கிறது மட்டும் எத்தன பேர் இருந்தாலும் அத ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட்டா ஆப்போசிட்ல வந்து உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிடும். அண்ட் திஸ் இஸ் மல்டி பிரசன்டார் மோட். ஸோ மல்டி பிரசன்டார் மோட் ஆன்ல இருக்கும்போது, எத்தன பேர் நீங்க பேசுறீங்களோ, அத கரெக்ட்டா ஸ்பீக்கர் கரெக்ட்டான ஸ்பீக்கர் பேசுறத மட்டும் இன்ஹெரிட் பண்ணி ஆப்போசிட்ல வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஆக்சுவலி செட்டிங் டிஃபால்ட் நம்ம அ லேப்டாப் செட்டிங்ஸ்லயே வந்து நீங்க இதெல்லாமே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் கிரைட்டீரியா. ஓகே. ஸோ கேமரா வந்து ஆக்சுவலி வி ஆர் யூசிங் ஃபுல் ஹெச்டி கேமரா ஹியர். நம்மளோட வெப்கேம் வந்து பிரைவசி ஷட்டரோட வந்து உங்களுக்கு வந்துரும். ஸோ கேமரால வந்து யூ ஹேவ் ஃபோகஸ்ட் மோட் அண்ட் பிரசன்டர் மோட். ஸோ உங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க எங்க மூவ் ஆனாலும் அது உங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நீங்க பேசுறது எல்லாமே வந்து ஆப்போசிட்ல வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வந்து ஸ்கிரீனிங் பண்ணிட்டே இருக்கும். இல்ல மல்டி பிரசன்டர் மோட் வேணும் அப்டின்னாலும் நீங்க அத வச்சுக்கலாம். ஸோ நீங்க அத செட் பண்ணிட்டு ஆஸ் த ரிசம்பிளன்ஸ் டூ ஆடியோ டெக்னாலஜி கேமராவும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து ஆக்ட் பண்ணும். ஈவன் ஏஐ சென்ஸ் பண்ணி உங்க ஃபேஸ் வந்து அ அ ஒரு பிரசன்டபிளா காட்டுறதுக்கான அந்த கேசிங் இதுவும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் அ மோஷன் ட்ராக்கிங் டெக்னாலஜி. ஸோ எத்தன பேர் வந்தாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி வந்து ஸ்க்ரீன் வந்து கேமரா வந்து ஆட்டோ ஃப்ரேமிங் வந்து பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ்ல அவைலபிளா இருக்கு. யூ கேன் செக் இட் அவுட் அண்ட் யூ கேன் கான்ஃபிகர் விச் எவர் மோட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் தட் ஸ்பெசிஃபிக் மீட்டிங். எஸ். இன் திஸ் லேப்டாப் கோயிங் ஃபார்வர்ட் நம்மளுடைய எல்லா லேப்டாப்ஸ்லயுமே வந்து டெடிகேட்டட் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் கீ வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கீ நீங்க எல்லா இந்த கீ நீங்க பார்க்கறது எல்லா லேப்டாப்ஸ்லயுமே வந்து இந்த மாடல்ல அவைலபிளா இருக்கும். ஸோ கோபைலட் நமக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டடா இருக்கும். ஸோ நீங்க ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க, டக்குனு வந்து நீங்க ஒரு விஷயம் வந்து நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பேரலலா வந்து ஒரு கோபைலட் எனேபிள் பண்ணிட்டு, நீங்க யூ கேன் செக் இட் அவுட். உங்களுக்கு என்ன நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ, அத நீங்க தாராளமா செக் பண்ணிக்க முடியும். ஓகே. சி இந்த பர்ட்டிகுலர் மெஷின் யுஎஸ் மிலிட்டரி கிரேட் டெஸ்டிங் வந்து அ நம்ம ஆக்சுவலி சர்டிஃபைடு மாடல் இது. ஸோ 24 டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம அண்டர் 11 கேட்டகரீஸ்ல வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். இந்த 2 மெஷினுமே. ஸோ மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் 81H அப்படிங்கிற சர்டிஃபைட் இது.
ஸோ காம்படிஷன்ல இருக்கிற என்ட்ரி லெவல்ல வந்து எந்த மாடலுமே வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணது கிடையாது அண்ட் சர்டிஃபைடும் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் இங்க டிஸ்பிளேல இருக்கிற டெஸ்ட் எல்லாமே வந்து இந்த பர்ட்டிகுலர் மிஷின்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கு. இந்த பர்ட்டிகுலர் மெஷினோட ஹிஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 டைம்ஸ் லைஃப் சைக்கிள் டெஸ்டட் விச் மீன்ஸ் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு ஒரு 10 சைக்கிள் வந்து நீங்க ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றீங்கன்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டா கூட 50,000 டைம்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஓவர் த பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ்க்கு வந்து இது சப்போர்ட் பண்ணும் விச் மீன்ஸ் 20 இயர்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் வரைக்கும் இந்த மெஷின் வந்து பர்டிகுலரா டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம டைப் சி போர்ட் இந்த பர்ட்டிகுலர் மெஷின்ல ஈச் போர்ட் இஸ் 15,000 டைம்ஸ் டெஸ்டட். ரெஸ்ட் ஆஃப் த போர்ட்ஸ் லைக் யூஎஸ்பி RJ45 இது எல்லாமே வந்து 5,000 டைம்ஸ் டெஸ்டட் ஃபார் போர்ட் டியூரபிலிட்டி டெஸ்ட். ஸோ இந்த பர்ட்டிகுலர் கீபேடோட ஸ்பில் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 66 சென்டிகிரேட். ஸோ 66 சென்டிகிரேட் ஆஃப் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் ஃபில்ஸ் வந்து இது வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அந்த டெஸ்ட்டும் வந்து நமக்கு பாஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இந்த மாடலோட ஏ பார்ட் அதாவது டாப் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனல் ப்ரெஷர் டெஸ்ட் படி 25 kgs ஆஃப் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ரெசிஸ்ட் பண்ணும். இது மெயினாக எதுக்காகன்னா நம்ம டிராவலில் லேப்டாப் பேக் போட்டுட்டு நம்ம மூவ் ஆன் ஆகும்போது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும் இல்லையா, அந்த ப்ரெஷர் வந்து அப் டு 25 kilograms இது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி உங்களுக்கு அந்த ஹிஞ்சஸ் டெஸ்டிங். ஸோ யூஸ்வலாக இந்த ஹிஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கிறது வந்து மற்ற மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூஸ் மட்டும் வெளி சைடில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம இதோட ஸ்ட்ரென்த்தனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 3rd and 4th ஸ்க்ரூ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸோ இன்டர்னலாவும் வந்து 2 ஸ்க்ரூஸ் வந்து எம்பெட் பண்ணியிருப்போம். எதுக்காகன்னா ஹிஞ்சஸோட டியூரபிலிட்டி. அதனால தான் வந்து நமக்கு 50,000 டைம்ஸ் சைக்கிள் டெஸ்ட் பண்ணியுமே வந்து வி டோன்ட் கெட் எனி ப்ராப்ளம்ஸ் அந்த ஹிஞ்சஸ். ஸோ உங்க சைட்ல கஸ்டமர் சைட்ல நீங்க பேசும்போது நிறைய பேர் வந்து என்ட்ரி லெவல் டெல், லெனோவா, ஹெச்பி எது வேணா யூஸ் பண்ணியிருக்கட்டும். கண்டிப்பா ஹிஞ்சஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு 10ல ஒரு 2 பேராவது ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்டலாம் வந்து யூ கேன் பிட்ச் அபவுட் திஸ். ஸோ உங்களுக்கு ஹையர் கன்வர்ஷன் ரேஷியோ கண்டிப்பா கிடைக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஆஸ் யூ see 15,000 times cycle tested on type C port and 5,000 times tested on other ports like RJ45 and everything. So coming to the security part, so இதில் நமக்கு dual EEPROM பயாஸ்லேயே வந்து இருக்கு. ஸோ தட் உங்களுக்கு செல்ஃப் ரெக்கவரி வந்து ஈஸியராக இருக்கும். ஸோ உங்களுக்கு செக்யூரிட்டி வைஸும் என்ஹான்ஸ்டாக இருக்கும். அண்ட் நீங்க ஃபேன் அண்ட் பேட்டரி செட்டிங்ஸும் வந்து பயாஸ்லேயே வந்து மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் டேட்டா வைப் செட்டிங் வந்து இருக்கு. அண்ட் டிபிஎம் 2.0 வந்து இருக்கு. ஸோ ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹார்ட்வேர் டிவைஸ் விச் இஸ் இன்டகிரேட்டட் இந்த போர்ட். ஸோ தட் உங்களுக்கு என்கிரிப்ஷன் மோட்ல தான் வந்து எல்லாமே இந்த மிஷின்ஸ்ல நடக்கும். ஸோ இது வந்து விண்டோஸ் 11 செக்யூர்ட் கோர் பிசி. ஸோ விண்டோஸ் 11ஓட செக்யூர்ட் எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் டிஃபால்ட்டாக வந்து வந்துடும். ஸோ அதுதான். ஸோ ஆடட் ஃபீச்சர்ஸாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, நமக்கு பாஸ்வேர்டு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இது டிஃபால்ட்டாக எல்லா மிஷின்ஸ்லையும் இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான். பட் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா FIDO2 ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இமேஜ். ஸோ இது 15 inchesல வந்து இந்த பர்டிகுலர் ஸ்பாட்ல தான் இருக்கும். ஸோ 14 inchலையும் வந்து கஸ்டமைசேஷன் போகும்போது யூ வில் கெட் இட் இன் த சேம் ஸ்பாட். So we are providing up to 5 years of warranty. So warranty in terms of machine default நம்ம machine வந்து 1 year on-site and 1 year ADP ஓட வந்துரும். You can extend up to 5 years, either 1+2 or either 1+3 or 1+4. நீங்க இந்த செக்மெண்ட்ல உங்களால வந்து வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஆன்சைட்டும் பண்ண முடியும், ஏடிபியும் பண்ண முடியும்.
as well as பேட்டரி இதுவும் பண்ண முடியும். அண்ட் வி ஹாவ் ஹார்ட் டிரைவ் ரிட்டன்ஷன், கீப் யுவர் ஹார்ட் டிரைவ் ஆப்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆடட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஆன்சைட் எவ்வளோ வருஷம் வந்து நீங்க எனேபிள் பண்றீங்களோ அடாப்டரும் வந்து உங்களுக்கு அத்தனை வருஷம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டே வந்து கவரேஜ்குள்ள வந்துரும். அடாப்டருக்காக எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எதுவும் கேர் பேக் வந்து போட தேவையில்ல. பட் காம்படிஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு அடாப்டர் வந்து எக்ஸ்ட்ரா நீங்க சார்ஜ் பண்ணி பே பண்ணணும் வாரண்டிக்கு. ஆஸ் சைட் வெப்கேம் வந்து உங்களுக்கு பிரைவசி ஷீல்டோட வந்துரும். ஸோ தட் அன்வான்டட் டைம்ஸ்ல வந்து எதுவும் வந்து உங்களுக்கு வந்து பயம் இல்லாம நீங்க யூஸ் பண்ணலாம் லேப்டாப். ஸோ கெனின்ஸ்டன் லாக். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு மோர் யூசர்ஸ் இருக்கிற என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க, அன்சேஃபான என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க, பட் லேப்டாப்பை வச்சுட்டு போகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும்போது இந்த லாக் ஃபெசிலிட்டி வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் யூ ஃப்ரம் தெஃப்ட். ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் போர்டோட இமேஜ். திஸ் இஸ் ஹவ் ஆர் டிசைன் ஹஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் இன் திஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாரி இருக்கும். நீங்க எதையுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணி அப்படின்லாம் பண்ணணும் இல்ல. ஸோ திஸ் இஸ் த எஸ்எஸ்டி ஃபர்ஸ்ட் ஸ்லாட் அண்ட் திஸ் எஸ்எஸ்டி செகண்ட் ஸ்லாட். அண்ட் பேட்டரி கூட பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ தான் குடுத்துருப்பாங்க. ஸோ பேட்டரியில இந்த செகண்ட் இமேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லேட்சஸ் இருக்கும். நீங்க இந்த லேட்ச் மூலியமா வந்து ஈஸியா பேட்டரிய ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து மாத்திக்க முடியும். ஆர் ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அ ரொம்ப வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ற மாரிலாம் இருக்காது. ஈஸி டூ ஹேண்டில். ஓகே. அண்ட் எவ்ரி மெஷின் எல்லா ASUS மெஷின்லயுமே வந்து மை ASUS அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன வந்து நீங்க வந்து எனேபிள் பண்ணும்போது, நீங்க அதிலிருந்தே கேஸ் லாக் பண்றதாகட்டும், இல்ல மெஷினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? எந்த பார்ட் எப்படி வொர்க் ஆகுது? இல்ல உங்களோட யூசேஜ்க்கு தகுந்த மாரி வந்து கஸ்டமைசபிளா வந்து செட்டிங்ஸ் வச்சுக்கிறது. இது எல்லாமே வந்து நீங்க இதுலருந்தே பண்ண முடியும். ஸோ ஓவராலா வந்து ஒரு இன்டர்னல் மானிட்டரிங் டூல் மாரி வந்து நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்க வந்து ஒரு தர்ட் பார்ட்டி டூல வந்து ரிலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த கேஸ் பேஸ் ஃபார் B1403. ஸோ 13th ஜென். ஸோ 15 வாட் யூ ப்ராசஸர்ல நம்ம குடுக்க முடியும். ஹெச் சீரிஸ் ப்ராசஸர்னா 35 வாட் ப்ராசஸர்ஸ். அண்ட் dual SODIMM up to 64 GB, dual SSDs up to 2 TB, RAID 0 and RAID 1ல நம்ம பண்ண முடியும். 14-inch Full HD anti-glare display, 178-degree angle viewல கொடுக்க முடியும். 3 cell 42 watt hour and 50 watt hour பேட்டரியில் நம்ம இது பண்ண முடியும். அடாப்டரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65 வாட் ஹவர் கெப்பாசிட்டியில வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். டைப் சில தான் வந்து வருது. அண்ட் டச் பேட்ல வந்து ட்ராக் பேட்ல யூ வில் கெட் நம்பர் பேட் அண்ட் 14th generation Dirac audio plus AA enabled system nala you can access to the AA benefited audio and video technologies. So this is for 14 inches and this is for 15 inches. So that's all from my end. Okay, that's all from my end. ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது வந்து டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா ஏதாவது சேலஞ்சஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கா? ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் டு ஸ்பீக் இட் அவுட் மேபி. Hello. Hello. Yeah, hello. Yes, sir. சொல்லுங்க. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் ஆர் queries ஏதாவது கேட்கணுமா? இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு எஸ் சார் சொல்லுங்க சார். சார் இப்போ இது கமர்ஷியல் செக்மெண்ட்டுக்கு பிச் பண்றதுனால இப்போ ஒரு 10 லேப்டாப் கொடுத்தோம்னா அந்த 10ஓட ஃபேர்ம்வேரும் ஒரே ஸ்ட்ரோக்ல வந்து அப்டேட் பண்ண முடியுமா? பயாஸ் இந்த மாதிரி இதெல்லாம். சார் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் கிளியரா கேட்கல.
பயாஸ் ஃபேம்வேர் அப்டேட் பண்றோம் இல்லைங்களா ஒவ்வொரு ஆமாமா, லேப்டாப்லாம். ஆமா, அது ஆமா. இப்போ ஒரு 10 லேப்டாப் வந்து நம்ம கமர்ஷியல்ல கொடுத்துருக்கோம். ஒரே ஓகே, ஸ்டோர்ல ஒரே சிங்கிள் வியூல வந்து கஸ்டமர் பார்த்து அப்டேட் பண்ணிக்க முடியுமா? ஆனா இப்ப ஓகே. மத்த பட் காம்படிஷன் இருக்கிறதுல டெல்ல வந்து சப்போர்ட் வச்சுக்கிறது ஈச் அண்ட் எவ்ரி லேப்டாப் போய் பண்ண வேண்டியது இருக்கு இண்டிவிஜுவலா. ஓகே. அது மாதிரி இல்லாம நம்ம சென்ட்ரலைஸ்டா ஃபேம்வேர் அப்டேட் பண்றதுக்குள்ள ஏதாவது ஆப்ஷன் இருக்கலாம். ஃபேம்வேர் பயாஸ் இதெல்லாம் அப்டேட் பண்றது. சார் ப்ராபப்ளி நீங்க கேட்கறது வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஆஸ் ஆஃப் நவ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மெஷினுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இது இருக்கும். ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக வந்து அதை அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நான் அது மட்டும் உங்களுக்கு நான் வெரிஃபை பண்ணி சொல்கிறேன் சார். உங்கள் நேம் அண்ட் இது மட்டும் எனக்கு ஜஸ்ட் பிங்க் பண்ண முடியுமா சேட்டில்? நான் இந்த query நோட் பண்ணிக்கிறேன். ஓகே சார், நான் நான் உங்களுக்கு போட்டேன். பர்சனலாக வந்து இந்த queryக்கு ஓகே வந்து நான் உங்களுக்கு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். ஓகே சார், சேட்ல போட்டு விடுறோம். சேட்ல போட்டு விட்டுருங்க சார். அண்ட் யூஆர் ஃப்ரம் சார் உங்க நேம் அண்ட் ஹலோ சார், ஐ சார் எம் சொல்லுங்க. கருப்சாமி ஃப்ரம் நெக்ஸஸ் இன்ஃபோ கோயம்புத்தூர். ஓகே, ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. நீங்க அது மாதிரி சேட்ல போடுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகே ஓகே. ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ்? விஸ்வா சார் சாட் பாக்ஸ்ல சந்திரா கம்ப்யூட்டர்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரே நிமிஷம். சொல்லுங்க சார். ஓகே. நீங்க வந்து 3 இயர்ஸ் ஆன்சைட் வாரண்டின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி டிஃபால்ட்டா நம்ம மெஷின் வந்து 1 இயர் வந்து வரும். அண்ட் யூ கேன் எக்ஸ்டெண்ட் அப் டூ 5 இயர்ஸ். ஸோ என்ட்ரி லெவல் மாடல் அண்ட் மிட் செக்மெண்ட் மாடல் வந்து உங்களுக்கு 1 இயர் ரேஞ்சில வரும். ஸோ ஃபிளாக்ஷிப் ஹை எண்ட் மாடல்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா 3 இயர்ஸ் வரும். சார் வேற ஏதாவது queries? சார் 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளவு? see 1 plus 2 years அதாவது அப் டு 3 இயர்ஸ் அப்கிரேட் பண்றதுக்கு ஆன்சைட்டுக்கு இட் வில் பி 2200 plus taxes. ஏடிபிக்கு 1100 plus taxes. பேட்டரிக்கு 1450 plus taxes. இது வந்து 2 இயர்ஸ் சார். எஸ் இது வந்து 1 plus 2 which means தேர்ட் இயர் வரைக்கும் நீங்க அப்கிரேட் பண்றதுக்கு. அப் டு 5 இயர்ஸ் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னா அந்த ரேட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நான் சுப்ரீம் டீம்ல இருந்து உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். சார் உங்க கம்பெனி நேம் அண்ட் யுவர் நேம் ப்ளீஸ். ஜாஸ் கம்ப்யூட்டர்ஸ் தென்காசி. ஜாஸ் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே. சந்தோஷ் ஆக்சுவலி இவங்களுக்கு நோட் பண்ணிட்டு அந்த ப்ரைஸ் லிஸ்ட் மட்டும் ஷேர் பண்ணிடுங்க. சார் ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் யூ வில் கெட் தி ப்ரைஸ் லிஸ்ட்டும் உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன் எல்லாத்துக்குமே ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோட் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் கேஸ் இருக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட இசேல்ஸ் போர்ட்டல் இருக்கு. ஸோ அந்த போர்ட்டல்ல நீங்க லீட் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டு ஸோ நீங்க ஒர்க் பண்ண முடியும். அது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்றேன். ஷேர் பண்ணுங்க. நான் அனுப்ப சொல்றேன் சார், அனுப்ப சொல்றேன். சார் வேற யாருக்காவது ஏதாவது queries இருக்கா? ஹலோ சொல்லுங்க சார். ஓகே சார், இப்போ queries இல்லைன்னா நான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணட்டுமா? ஸோ நம்ம கொஸ்டின் செஷனுக்கு போயிடலாமா? எவ்ரிபடி இஸ் ஓகே? எஸ் சார், எஸ் எஸ். ஓகே சார், ஆக்சுவலி 3 கொஸ்டின்ஸ் நாங்க கேட்க போறோம். ஸோ 30 seconds ஆஃப் டைம் வி வில் பி ப்ரொவைடிங் யூ. ஸோ
யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்களோ ஸோ தே வில் பி கெட்டிங் தி ரிவார்ட். ஓகே தானே சார்? சந்தோஷ்? ஓகே விஸ்வா, நீங்க கனெக்ட் பண்ணுங்க. ஓகே. சந்தோஷ், Okay, okay. நீங்க ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கங்க. நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றாங்களோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. நம்ம உங்களுக்கு ரிவார்டு பண்ணிடலாம். Yes, sure. ஓகேவா? சரி, இந்த B1403 அண்ட் 1503ல டைப் சி போர்ட் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து லைஃப் சைக்கிள் டெஸ்டட்? ஸோ டைமிங் நான் ஸ்டார்ட் பண்றேன். 30 seconds from now. 50,000 சார். எவ்வளோ சார்? 50,000 டைம்ஸ். 50,000. சார் சாட்ல போட முடியுமா? கரெக்டா கேட்கல. 50,000 டைம்ஸ் சார். 50,000 டைம்ஸா? நான் போடுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் சாட்ல கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கிறது வந்து ஐ திங்க் ஸோ பாபு அட் பிலீவ் ஐடி. ஸோ 15,000 டைம்ஸ் கரெக்ட். சார் நெக்ஸஸ்ல இருந்து ஆக்சுவலி நீங்க 50,000 டைம்ஸ் போட்டிருக்கீங்க. அது ஆக்சுவலி 15. Okay. 15,000 டைம்ஸ் டெஸ்டட். சந்தோஷ் ஆக்சுவலி வந்து இது பாபு ஃப்ரம் பிலீவ் ஐடி ஆன்சர் பண்ணியிருக்காரு கரெக்டா ஃபர்ஸ்ட். அது நோட் பண்ணிக்கோங்க. கங்க்ராட்ஸ் பாபு சார், ரொம்ப அட்டென்டிவா இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் கொஸ்டின், நம்ம இந்த பர்டிகுலர் மிஷின்ல யூஸ் பண்ணியிருக்க ஹீட் டிசிபேஷன் டெக்னாலஜி நேம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? 30 seconds from now. Expert school ஆக்சுவலி வந்து technology. கீழ இருந்து ஏர் பிளஸ் அவுட் ஆகி நம்ம ஸ்கிரீன்ல இந்த வந்து கீழே போகுது சார். ஸோ ஏர் வந்து கீபோர்டு வழியா போகாம நம்ம மூடி இருந்தாலும் ஏர் ப்ரொவிஷன் கரெக்டா இருக்கும் சார். ஓகே, இது யார் ஆன்சர் பண்ணது சார்? ஜஸ்ட் ரைஸ் பண்ண முடியுமா ஹேண்ட்? அருணா கம்ப்யூட்டர்ஸ் சிவகாசி சார். சூப்பர் சார், ஃப்ளூயன்ட் ஆன் வே. கரெக்ட் சார், யூ ஆர் கரெக்ட். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. சந்தோஷ் நோட் பண்ணிக்கங்க. அருணா கம்ப்யூட்டர்ஸ் ஃப்ரம் சிவகாசி. Yes, yes. Done. விமல் சார், நீங்க லாஸ்ட் கொஸ்டின் கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கேக்குறீங்களா? இல்ல விஸ்வா, நீங்களே கனெக்ட் பண்ணுங்க. சாரி விஸ்வா, நீங்க ஒரு மீட்டிங் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஹெச் ப்ராசஸரோட வாட்டேஜ் கெப்பாசிட்டி எவ்வளவு சார்? சார் ஐ திங்க் 50 வாட்ஸ் சார் வாட்டேஜ். ப்ராசஸர் வாட்டேஜ். ஓகே, நான் கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்கா கேட்கல, கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வேற கொஸ்டினே கேட்கிறேன், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா ரெண்டு இருக்கு வாட்டேஜ், வந்து ப்ராசஸர் வாட்டேஜ் இருக்கு, பேட்டரி வாட்டேஜ் இருக்கு. அது கரெக்டாக கேட்கல. ஸோ விஸ்வா, அதே மாதிரி சாட்லயும் போடுறாங்க, இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது யாருக்கு கரெக்டா ஸ்பெசிஃபிக் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஷியோர் நான் பார்த்துறேன். ஸோ இந்த பர்டிகுலர் மிஷின்ஸ்ல நம்ம ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ யூஸ் பண்ண முடியும், சேம் டைம் என்ன ஸ்பீட்ல நம்ம யூஸ் பண்ண முடியும்? 2 TB ஆஃப் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண முடியும். ஓகே, I think so. First வந்து மிஸ்டர் முகமது காசிம் ஃப்ரம் ஸ்டாட்டிக் சிஸ்டம். சார், நீங்க பேச முடியுமா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாட்ல பிங் பண்ணிருக்கீங்க. 515 வருது, நான் ஏழுல 515 அதே மாதிரி. ஹலோ முகமது காசிம் சார். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது இதுக்கு வர மாடல் அது வராது.
ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ காசிம் சார், நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாட்ல பிங் பண்ணிருக்கீங்க. அதை ஜஸ்ட் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 1 plus சார் ரைடு 0 plus 1 0 1 ரைடு 0 ரைடு 1. ஓகே 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 ஓகே. ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 2 TB வரைக்கும் பண்ணலாம். நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே சந்தோஷ், தேர்ட் கொஸ்டின் வந்து எஸ் 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 காசிம் சாருக்கு வந்து மார்க் பண்ணிடுங்க. பண்ணியாச்சு. இட்ஸ் பாசிபிள் இன்னும் 2 கொஸ்டின் கூட ஆட் பண்ண முடியுமா சார்? எஸ், நான் ஆட் பண்றேன். நான் ஆட் பண்றேன். ஒரு 2 கொஸ்டின்ஸ் இன்னும் ஆட் பண்றேன். இன்னும் ஒரு 2 பேருக்கு நம்ம இது பண்ணுவோம். ஷூர். தேங்க்யூ. 15.6 inch மெஷினோட ஸ்டார்டிங் வெயிட் அண்ட் எண்டிங் வெயிட் என்ன வெயிட் ரேஞ்சஸ்ல நம்மகிட்ட இருக்கு? சாட் பேட்ச்ல பண்ணிருக்காங்க சார். நேற்று நைட்டு கூப்பிட்டுருந்தாங்க அந்த மேடம். நேற்று நைட் அந்த மேடம் கூப்பிட்டுருந்தாங்க சார். கூப்பிட்டாங்க. நான் வீட்டில் சொல்கிறேன் அப்படின்னு. தெரியல என்னன்னு. காசிம் சார் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காரு. ஒன்ஸ் அகைன் ஃபர்ஸ்ட் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்கிறது அவர் தான் கொடுத்திருக்காரு. ஸோ 1.64 to 1.67 kgs. That is the right answer. ஆல்ரெடி வின் பண்ணதுனா இன்னொரு சான்ஸ் வேற யாருக்கா கொடுங்க சார். ஓகே, அப்போ செகண்ட் கரெக்ட் ஆன்சர்னு வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ அருணாச்சல் ஸ்டூடெண்ட்ஸ் அவரும் வந்து செகண்ட் டைம் நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா செகண்ட். ஓகே, ஸோ பெட்டர் நான் வேற கொஸ்டின் ஷூட் அவுட் பண்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இந்த பர்டிகுலர் மாடலோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்ன? ஸ்கிரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸ்பெசிபிக் மாடல். ஸோ 2 மாடலுக்குமே வந்து ஒரே ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, கரெக்ட். நீங்க பேச முடியுமா? கண்ணன் சார். ஹலோ கண்ணன் சார். சார், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். நீங்க எந்த டீம்ல இருந்து சார் பேசுறீங்க? சார், நான் அம்மன் இன்ஃபோடெக் திருப்பூர்ல இருந்தேங்க சார். தேங்க்யூ சார். நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். 16:9 இஸ் கரெக்ட் ஆன்சர். சந்தோஷ், நோட் பண்ணிக்கங்க. அம்மன் இன்ஃபோடெக், மிஸ்டர் கண்ணன் ஃப்ரம் திருப்பூர். எஸ் அம்மன் இன்ஃபோடெக் தானே? எஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ இந்த பர்டிகுலர் மிஷின் என்ன மிலிட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மீட் அவுட் பண்ணியிருக்கு, எத்தனை டெஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கு? முகமது காசிம் சார் எல்லாத்துக்குமே கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறாரு.
Hello, Prakash sir. எஸ் சொல்லுங்க சார். Sir, thanks for your answer. நீங்க உங்க நேம் and உங்க கம்பெனி நேம் மட்டும் சொல்ல முடியுமா சார்? பிரகாஷ் இன்ஃபினைஸ் காப்டெக் பிரைவேட் லிமிடெட். ஓ சார், நீங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சந்தோஷ் நோட் பண்ணிக்கங்க. இன்ஃபைனஸ் கார்டெக் பிரகாஷ் சார். ஓகே ஓகே. 5 இது முடிஞ்சிருச்சுல சந்தோஷ்? எஸ் ஆல்ரெடி 5 முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. ஃபைன் டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட வேல்யூபிள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சுப்ரீம் டீம் கூடயோ இல்லை டைரக்டா எங்க டீம் கூடயோ நீங்க கனெக்ட் பண்ணணும்னா எனி டைம் எனிவன் ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ். பட் நீ கேசஸ் ஆர் சப்போர்ட் எனி திங் வி வில் பி தேர் டு சப்போர்ட் யூ அட் எனி எக்ஸ்டென்ட். ஸோ வேற ஏதாவது queries ஆர் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, ஆர் எல்ஸ் வி கேன் வைண்ட் அப். ஸோ வின்னர்ஸ்க்கு சுப்ரீம் சைட்ல இருந்து யூ வில் பி கெட்டிங் தி ரிவார்ட்ஸ். And first of all, thanks for Supreme team for organizing this session. Thank you so much, Mr. for wonderful session. Vimal sir, thank you so much. Thank you, partners. Thank you, Vishwa, for conducting this session. Thank you, Santosh. Thank you, Supreme team. Thank you all. Thank you. Thank you all. Thank you. Thank you.